யூஸ்வலா குழி விழுகாதது. குழி விழுகிறது என்ன காரணம் அப்படின்னா, இந்த செல்களுக்கு நடுவுல நீர் தேங்கி இருக்கிறது. மேல எலும்பி ரத்தம் ஓட முடியாம இருக்கப்ப அதுக்குள்ள இருந்து நீர் வெளியேறி இருக்குது. சிறுநீரக பிரச்சனையில அந்த ரத்தத்துல அந்த எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லுவாங்க, சோடியம், பொட்டாசியம், குளோரின், பைகார்பனேட், இது சீரா இல்ல அப்படின்னா நீர் தேங்கி இருக்கும். சோ அந்த மாதிரி நீர் தேங்கி இருந்தாதான் நம்ம அழுத்தினோம்னா குழி விழுகும். குழி விழுகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு திசுக்களுக்கு நடுவுல போயிருக்கு அப்படின்னு அர்த்தம், நீர் தேங்கி இருக்குன்னு. அல்லது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா லிம்ப் எடிமான்னு சொல்லுவாங்க, நிணநீர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம லிம்பாட்டிக் சேனல், அதுல தாபிதம் அடைஞ்சு வீக்கம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். சோ அதனால என்ன காரணங்களால நமக்கு வீக்கம் ஏற்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக என்ன அப்படின்னா, சில குழந்தைகளுக்கு ஏற்படும். திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்க, திடீர்னு கால்கள்ல வீக்கம் ஏற்படும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முட்டிக்கு ஏற்படும், முகம் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். இதை யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு இது பெரியவங்கனாலும் குழந்தைகள்னாலும் சரி, இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கால் வீக்கம் நம்ம மைண்ட் ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட கூட போகாம பக்கத்துல கேட்போம். கேட்டு நீங்க என்ன செய்வாங்க, நீங்க கிரியாட்டினின் பாருங்க, இல்ல நம்ம பதிவுலயே நம்ம சொல்லியிருப்போம் கிட்னி ஃபில்ட்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா EGFR பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா பெர்ஃபெக்ட் நார்மலா இருக்கும், கிட்னி ஃபில்ட்ரேஷன் ரொம்ப பக்காவா இருக்கும், ஆனா கால் முகம் வீங்கிக்கிட்டே போகும். சோ இவர்களுக்கு என்ன அப்படின்னா கிட்னி நல்லா இருக்கும், ஆனா புரதம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா அதிக அளவுல வெளியேறி கொண்டு இருக்கும். சோ அதனால ஒரு எடிமா இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து காலதாமதம் செய்யாதீங்க, உடனே மருத்துவரை போய் பாருங்க.